ஹே காய்ஸ், இன்னைக்கான டே விளாக்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்துச்சு இந்த செட்டுன்னு ஒரு வாரமாக இதுவே இழுத்துருச்சு வேலைங்களை. சரி இன்னைக்காவது முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு குட்டிங்க லாட் எடுக்க ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கப்புறம். ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டோம். சரி இதுக்கு மேலே ரெஸ்ட் வேணாம் எடுப்போம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா கஸ்டமரை எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, ஏன் எடுக்கலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்மளால் பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியல. ஸோ இது எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இந்த ஒரு லாட்டில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 15 குட்டி ஆர்டர் போட்டிருந்தோம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ குட்டிங்களும் வந்துருச்சு. வந்ததுலேருந்து ஒரு குட்டிங்களாக சேல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற குட்டிங்களை நான் லாஸ்ட்டாக போட்டு விட்றேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு குட்டிங்க நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே அடுத்தடுத்த லாட் வரும். அதனால் யாரும் எதுவும் பயப்பட வேணாம். இந்த குட்டி தான் கிடையாது, இதுக்கடுத்து நிறைய லாட்டு வருது. ஸோ எல்லா லாட்டுமே பேசி வச்சுட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த பேரிசலும் மதுரைக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு குட்டி தான் இருந்துச்சு, இதுவும் மதுரைக்கு முடிஞ்சிருச்சு. சரி எப்பயுமே நான் கட்டுத்தரையை காலி பண்ணிவிட்டு குட்டிங்களை கொடுக்க மாட்டேன். அதனால் ஒரு 2 நாள் நிற்கட்டும் ப்ரோ, வண்டி வந்து ரிட்டன் வரும்போது நான் அந்த வண்டியில் ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இப்படின்னப்பா ஒரு வழியாக முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு இது போதும் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன வேலை தான், கரெக்டான ஒரு இது இல்லாமல் அப்படியே இழுத்துக்கிட்டே கிடந்து வெளியும் கொஞ்சம் வேலைங்க இருந்தனால அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இப்படியே ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் செட்டு போட்டதிலே ஒரு மைனஸ் என்னென்னா, அந்த ரிங்கை தூக்கி உள்ளே வச்சுட்டோம். என்ன ஞாபகத்தில் அதை செஞ்சோன்றதே எங்களுக்கு தெரியலை. ஸோ அதை ரிட்டன் வெளியும் எடுக்க முடியல. ஸோ அந்த கிடா ஒன்று இப்போ வந்திருக்கு. 4 பல்லுக்கு 1/2 பல்லு ஏறி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த குட்டிங்க மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. மொத்தம் ஒரு 15 குட்டி வந்துச்சு, எல்லா குட்டிங்களும் விற்றுருச்சு. ஸோ நான் அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.